வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் எப்போதும் எப்படி செய்வனோ அதே போல் தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் சொல்கிறது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க அந்த தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ துவையல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. துவையலுக்கு எப்போதுமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். அதனால் மிளகாய் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு புளி, அதே போல் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் உள்ள ஒரு தேங்காய் முடி ஃபுல்லாக திருவுனது எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 புதினா இலை, அதே போல் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்குங்க. இந்த ரெண்டும் சேர்த்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். துவையலுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நல்லா பல்ஸில் விட்டு விட்டு அரைக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு அரைச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா அரைப்பட்டுரும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. லைட்டான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சாதான் துவையல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூனுக்கு அப்புறம் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தண்ணி சேர்க்க வேணாம். நீங்கள் இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டு அரைச்சிங்கனாலே நல்லா அரைப்பட்டு வந்துடும். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட துவையல் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த துவையல் பார்த்திங்கன்னா நல்ல ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், கஞ்சி சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தேங்காய் துவையல். நான் சொன்னது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.